லட்சுமணசாமி ஐயா, உயர் திரு நந்தகுமார் ஐயா அவர்களுக்கு தினம் இன்றைய தினம் குறிப்பாக 1000 வயசு அருளை செய்யக்கூடிய ஒரு நல்ல தினம். இன்று ஆவணி அவிட்டம். நாம் அனைவரும் நமது பாரம்பரிய வழக்கப்படி காலையிலே பூணூல் கொண்டு எல்லோரும் நமது சம்பிரதாயப்படி பூணூல் அணிந்து கொண்டாடி அந்த மனநிறைவுடன் இங்கு வந்திருக்கிறீர்கள். அந்த மனநிறைவு என்றென்று உங்களுக்கு தொடர வேண்டும் என்று வாழ்த்தி சென்னை கந்தக்கோட்டத்தினுடைய அறங்காவலர் குழு தலைவர் உயர்திரு அசோக்குமார் அவர்கள், கந்தக்கோட்டுடைய அறங்காவலர் உயர்திரு நந்தகுமார் அவர்கள், கந்தக்கோட்டத்தின் நிர்வாகத்தின் கீழ் இருக்கும் அனைத்து பள்ளிகளின் செயல் தலைவர் செயலாளர் நமது அழைப்பை ஏற்று இங்கு வந்துள்ள மதிப்பிற்குரிய, அதுதான் முதல். அது ஒரு குடும்பத்தை, ஒரு குழந்தை படித்தால் ஒரு குடும்பமே வாழும். ஆகவே அதற்குத்தான் முன்னுரிமை என்ற நோக்கிலே அவரது பெற்றோர்களுடைய ஞாபகார்த்தமாக எண்ணற்ற பணிகளை செய்து வருகின்றார். அத்தகைய ஒரு உயரிய சேவைகளை செய்து வரும் காரணத்தினாலேயே நமது நெருஞ்சிப்பேட்டை மடம் போலவே கந்தக்கோட்டத்துடைய மிகப்பெரிய சொத்துக்களை கொண்ட மிகப்பெரிய மடமானது பல வகையான சட்ட சிக்கல்களை சந்தித்து அதிலிருந்து ஜெயித்து அதனுடைய அறங்காவலர் தலைவராக பதவியேற்றுள்ளார் என்றால் அவருடைய இந்த தயால குணமும் ஆன்மீக பணிகளும் தான் காரணம் என்றால் மிகையாகாது. அது ஒன்றை அவருடன் உடனிருந்து அந்த சட்ட சிக்கல்களை நீக்கி கந்தக்கோட்டம் நமது சமூகத்துடைய கைக்கு வருவதற்காக பாடுபட்ட உயர் திரு லட்சுமணசாமி அவர்கள், உயர் திரு நந்தகுமார் அவர்கள் எல்லாருடைய சேவையும் பொருளை செலவு செய்து அதற்காக பல்லாண்டுகள் பாடுபட்டு இன்று வெற்றி பெற்று அந்த மடமானது நமது சமூகத்தினுடைய நிர்வாகத்துக்கு வந்துள்ளது. எப்படி நெருங்கிப்பேட்டை மடம் நமது சமூக நிர்வாகத்துக்கு வந்ததும் அதே போன்று வந்துள்ளது பெரும் மகிழ்ச்சி தருகின்றது. அதற்கு மெயின் காரணம் நமது மக்களிடையே பெருகி வரும் ஒற்றுமை. அந்த ஒற்றுமையை என்றென்றும் நிலைநிறுத்த வேண்டும். அந்த ஒற்றுமையை கடைபிடித்து நமக்குள்ளாக எப்படி சிறு சிறு கருத்துடனை ஒதுக்கி நாம் இணைந்து பாடுபடுவது ஒன்றே நமது சமூகத்தினுடைய உயர்வை எங்கேயோ உயரத்துக்கு கொண்டு செல்லும் என்பதில் சந்தேகமே இல்லை. இன்றைய தினம் அவர் எளிய குழந்தைகளுக்கெல்லாம் கல்வி உதவி செய்ய வேண்டும் என்று நான் சென்னை சென்ற பொழுது நான் அவரிடம் கேட்கும் முன்பே நான் சப்ஜெக்டே எடுக்கல. அவரே வாலண்டியராக என்னுடைய நன்கொடையாக 1 லட்சம் ரூபாய் தருகின்றேன் என்று அறிவித்தார் என்பது என்னால் நம்பவே முடியவில்லை. ஏனென்றால் நாம் ஒரு வசூலுக்கு செல்லும் பொழுது சிறு சிறு தொகைகள் வசூல் பண்ணுவதே நமக்கு பெரும்பாடாக இருக்கும் பொழுது கேட்குவதற்கு முன்பே, கேட்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றுவதற்கு முன்பே அள்ளி கொடுத்துள்ள அவரது கொடைத்தன்மை இந்த இடத்திலே நான் நன்றியுடன் போற்றி நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர் இன்றைய தினம் இந்த விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பு செய்வதற்கு received 100 rupees on Google Pay for business. நமது கந்தக்கோட்டத்து முருகர் பெயரிலே ஒரு பாடல், நமது ராஜராஜேஸ்வரி நெருஞ்சிப்பேட்டை அம்மன் மீது ஒரு பாடல் மற்றும் பேச்சியம்மன் மீதான பாடல்கள் அடங்கிய சீடியும் வெளியிடப்படுகின்றது. அத்துடன் அசோக்குமார் பற்றிய அவர் யார், அவருடைய வாழ்க்கை வரலாறு என்ன என்பதை நமது மாநில தலைவர் டாக்டர் கணேசன் அவர்களது துணைவியார் டாக்டர் அனுராதா கணேசன் அவர்கள் பேட்டி கண்டு மிக விளக்கமாக நமது 1000 வயசின் பத்திரிகையிலே அதை பற்றி பதிவு செய்திருந்தார்கள். அதை மீண்டும் பதிவு செய்து நமது கோவை மாவட்ட வாரணம் 1000 புத்தகத்தின் மூலமாக உங்களுக்கெல்லாம் வழங்க இருக்கின்றதற்காக இதை ஏற்படுத்தி செய்து கொடுத்த திரு அப்பாத்துறை அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
அதே போன்று இந்த இசையமைப்பு பாடல்கள் வெளிவருவதற்கு தன்னுடைய நேரத்தையும் தன்னுடைய உழைப்பையும் தன்னுடைய கிரியேட்டிவிட்டியையும் செலவு செய்து மிகுந்த சிரத்தை எடுத்துக்கொண்டு இந்த பாடல் வெளிவரு குறிப்பிட்ட தினத்துக்குள்ள வருவதற்காக பெருமளவு கவிதைகளை இயற்றி நமக்கெல்லாம் நமது சமூகத்திலே ஒரு சந்தக கவி என்ற அனைவராலும் போற்றப்படும் திரு பல்லடம் ஆயிர விஷய சங்க தலைவர் பாலசுப்ரமணிய செட்டியாருடைய சேவைகளையும் நன்றியுடன் நினைவு கூறுகின்றேன். அவருடன் உடனிருந்து இசையமைத்து கொடுத்த பாடியும் கொடுத்த மாஸ்டர் சந்தோஷ் சக்திவேல், சுபத்ரா சக்திவேல் உள்ளிட்ட அவரது குழுவினரை இங்கு வாழ்த்தி பெருமை கொள்வதில் மகிழ்வடைகின்றேன். நமது சங்கம் 1000 கை கொடுப்போம் என்ற ஒரு உறுதியான தாரக மந்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு நாம் ஒருவருக்கொருவர் உதவுவோம், உயர்வோம் என்று சொல்லி இந்த வாய்ப்பை நான் உங்களுக்கு முன்பு சமர்ப்பித்து எனது நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். சார் இப்படி காட்டுங்க சார். இங்கே பாருங்க. ரெடி? எங்கே பாருங்க. ஓகே. அந்த புத்தகத்தை 3 நாட்களில் அச்சிட்டு கொடுத்தவர் நமது அப்பாதுரை அவர்கள் என்றால் அது மிகையாகாது. இந்த புத்தகத்தை திரு அப்பாதுரை அவர்கள் வெளியிட மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். இங்கே பாருங்க சார். அப்பாதுரை அவர்களுக்கு ஒரு சின்ன வழங்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இங்கே பாருங்க. இங்கே பாருங்க. லட்சுமணன் செட்டியார் அவர்களுக்கு கோவை சூரிய சங்கத்தின் போட்டத்தில் வந்துட்டு கடுமையாக போராடித்தான் அரங்காவலர்களாக வெற்றி பெற்றிருக்காங்க. இதை பாராட்டி நம்ம கோவை மாவட்டத்தில் சார்பில் ஃபஸ்ட்டு பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கணுங்கிற இதில் சத்தியவாணி வந்து சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். சத்தியவாணி பற்றி பேச்சவங்களுக்கெல்லாம் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ 10 நிமிஷத்துக்கு மழை பெய்யும் பாருங்க. நியாயம் நியாயம் யாராகியரோ எந்தையும் நொந்தையும் எம்முறை கேளீர் என்று யார் எப்படி இருந்தாலும் 1000 வைசியர் என்ற ஒரு அமைப்பின் கீழ் நாம் அத்துணை பேரும் அண்ணன் தம்பிகளாக அக்கா தங்கைகளாக
நம்முடைய சமுதாயத்தையும் சமுதாய மக்களையும் இன்னும் இன்னும் மேம்படுத்த அயராது பாடுபடுவதற்காகவே உருவாக்கப்பட்டவர்களாக இங்கே மேடையிலே வீட்டிருக்கக்கூடிய அத்துணை பெரியோர்களையும் வணங்கி இந்த நிகழ்ச்சிக்கு தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி திருமதி சத்யவாணி அவர்களுக்கு லாவண்யா சந்திரன் அவர்கள் இங்கே வாருங்க. இங்கே வாங்க. நல்லதொரு நிகழ்விற்கு தன்னுடைய நேரத்தை எல்லாம் ஒதுக்கி இன்றைய தினம் இங்கே வந்திருக்கக்கூடிய நம்முடைய அத்துணை சொந்தங்களுக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்களை உரித்தாக்கி இந்த முப்பெரும் விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய கோவை மாவட்ட தலைவர், பொருளாளர் உள்ளிட்ட அத்துணை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எந்த ஒரு அமைப்பிற்கும் இல்லாத பெருமை அப்படின்னா நம்முடைய ஆயிர வைசியர் சங்கத்திற்கும் ஆயிர வைசியர் மக்களுக்கும் அதில் உள்ளடங்கி இருக்கக்கூடிய பல வகையான செட்டியாரின் சமூக அமைப்புகளுக்கும் நம்முடைய பாட்டனும் முப்பாட்டனும் எழுதி வைத்த சொத்துக்கள் ஏராளம். அப்படி ரெண்டு விஷயத்த இன்னைக்கு நம்மளுடைய வரலாற்றை பேசுகிற விதமாக அமைந்திருக்கிறது என்று சொன்னால், ஒன்று நெருஞ்சிப்பேட்டை, அதுவும் கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் ஒரு சட்ட போராட்டம் நடத்தி அதன் மூலம் வெற்றி கண்டு அரசாங்கத்தின் பிடியில இருந்த அந்த சொத்துக்களை எல்லாம் இன்று நாம் மீட்டெடுத்து அதன் மூலமாக நம்முடைய சமுதாய மக்களுக்கு கல்வி நிதி, மருத்துவ நிதி போன்ற வசதி வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதே போலதான் சென்னையில இருக்கக்கூடிய கந்தக்கோட்டமும், கந்தக்கோட்டத்தில் இருக்கக்கூடிய முத்துக்குமார சுவாமி கோவில், ரெண்டு பேருங்க. ஒரு செட்டியார், எனக்கு பெயர் சரியாக ஞாபகம் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 15ஆம் நூற்றாண்டு. திருப்போரூருக்கு முருகன் கோவிலுக்கு அடிக்கடி போவாங்களாம். அன்னைக்கு என்ன பெரிய பேருந்து வசதிகள் எல்லாம் இல்லை, நடைபயணம் தான். போயிட்டு இருக்கிற போது ரொம்ப காலதாமதம் ஆயிடுச்சு. ஒரு மரத்துக்கடியில உட்கார்ந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அந்த இரண்டு நபர்களுக்குமே ஒரு கனவு வருது. நீ ஏன் அங்கிருந்து நடந்து இவ்வளவு தூரம் என்ன பார்க்க வர்ற? நீ தூங்கிட்டு இருக்கிற இடத்துக்கு பக்கத்துலதான் நான் இருக்கிறேன். என்ன தயவு செஞ்சு எடுத்து கொண்டு போய் ஊர்ல வச்சுக்க அப்படின்னு முருகர் சொன்னதா ஒரு வரலாறு உண்டு. முழிச்சு பாக்குறாங்க, ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்றாங்க. ரெண்டு பேருக்கும் ஒரே கனவு தான் வந்திருக்குது. அப்ப அந்த முருகன் இங்கதான் எங்கேயோ பக்கத்துல இருக்கணும்னு தான் படுத்து ஓய்வெடுத்த அந்த வேப்ப மரத்தின் அடியில இருக்கக்கூடிய புற்றை கலைந்து பார்க்கிறார்கள். ஒரு முருகனின் திருமணி அங்கே இருக்கிறது. என்னை எடுத்துட்டு போன கனவுல சொல்லி இருக்கிறாரு இல்லைங்களா? என்னை எடுத்துட்டு போ, நீ இருக்கிற இடத்துக்கு என்னை எடுத்துட்டு போன்னு சொன்ன அந்த முருகனை எப்படிங்க தூக்கிட்டு போறது? அவ்வளவு பெரிய சிலை. உடனே அந்த செட்டியார் சொன்னாராம், யோ நீ இவ்வளவு பெரிய ஆளா இருக்க, உடனே நான் எப்படி தூக்கிட்டு போறேன்? நீ ஒரு 10 நாளா ஆன குழந்தை மாதிரி மாறு, அப்பதான் என்னால தூக்கிட்டு போக முடியும்னு வாயில சொல்றாரு. உடனே அந்த சிலை ஒரு 10 நாளா இருக்கக்கூடிய அந்த குழந்தை மாதிரி 1 கிலோவிலையோ 2 கிலோவிலையோ மாறிடுச்சு. பல இன்னல்களை கடந்து அவங்க அங்கிருந்து எடுத்துட்டு நடந்து வந்து சென்னையில வச்சிடறாங்க. பெரிய கோவில் எல்லாம் இல்லைங்க. இன்னைக்கு கூட முத்துக்குமாரசாமி ஐயாவும் பீடத்தின் மேல இல்லைன்னு நினைக்கிறேன். கரையில இருக்கக்கூடிய அந்த சிலையாக அந்த கோவில் இன்னைக்கும் நம்மளுடைய வரலாற்று சிறப்புகளை சொல்லிக் கொண்டு இருக்கிறது. அப்படின்னா இடையில இருந்த சிக்கல்களின் காரணமாக அந்த கோவிலும் சட்டத்தின் அரசாங்கத்திற்கு கீழே போயிடுச்சு. அதையும் பல ஆண்டு கால போராட்டத்திற்கு பின்னிட்டு இன்று மீட்டு இது எங்க சமுதாய கோவில். அதன் மூலமா நிறைய அறக்கட்டளைகளை நாங்கள் வைத்து மக்களுக்கு உதவி செய்து கொண்டு இருக்கிறோம். அது எங்களுக்கு கொடுத்தாதான் நான் எங்க மக்களுக்கு உதவி செய்ய முடியும்னு மீட்டெடுத்திருக்கக்கூடிய இந்த பெருமைக்கு சொந்தக்காரர்களாகவும் இன்றைய தினம் இந்த நிகழ்விற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக வந்திருக்கக்கூடியவர்களுமான கந்தக்கோட்டம் சென்னை அறங்காவலர் குழு தலைவர் ஐயா அசோக்குமார் ஐயா அவர்களையும், ஸ்ரீ முத்துக்குமார சுவாமி தேவஸ்தான கல்வி அறக்கட்டளை செயலாளர் மதிப்பிற்குரிய ஐயா லட்சுமண சுவாமி அவர்களையும், கந்தக்கோட்ட அறங்காவலர் நந்தகுமார் ஐயா அவர்களையும் வாழ்த்தி, இந்த செயலானது வருங்கால தலைமுறைக்கும் எடுத்துச் செல்லப்பட வேண்டும். நம்முடைய கோவிலினுடைய வரலாறானது எந்த விதமான பொதுத்தலங்களிலும் பதியப்படவில்லை. அந்த கோவிலினுடைய சிறப்புகளை எல்லாம் உங்களை சார்ந்த குழு போன்றவர்கள் சமூக வலைதளங்களிலே பதிய செய்ய போதுதான் நம்மளுடைய வருங்கால சந்ததிகள் அதை படித்து அதன் சிறப்புகளை தெரிந்து கொள்வார்கள் என்ற விஷயத்தையும் இங்கே நான் முன்னிறுத்தி, ரொம்ப இங்க உட்கார்ந்து இருக்கிற
நபர்களை எல்லாம் பத்தி சொல்லணும்னா ஒரு கதையை மட்டும் நான் சொல்லி என்னுடைய வாழ்த்துறையை நான் நிறைவு செய்யறேன். அர்ஜுனருக்கு ஒரு கோவம். கிருஷ்ணர் கிட்ட கேட்டாராம், யோ சும்மா எப்ப பாரு கர்ணன் தான் கொடைவள்ளல், நீ வந்து ரொம்ப பெருமை பீத்திட்டு இருக்க. எங்க அண்ணனை பாத்திருக்கியா? எங்க அண்ணன் கிட்ட போனீங்கன்னா அவருடைய பேர் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல. அர்ஜுனனுடைய அண்ணா இல்ல இல்ல உங்களுக்கு ஞாபகம் இருக்கு? பீமனா? தெரியுமா? நீ எப்ப பாரு ஒரு ஓர்வ பார்வை பாக்குற. கர்ணன் தான் எல்லாத்தையும் கொடுத்துருவாருன்னு சொல்ற. ஒரே ஒரு முறை என் அண்ணன் கிட்ட வந்து பாரு, எவ்வளவு தர்மம் கொடுக்கிறாருன்னு பாருங்க. அப்பதான் நீங்க இடையில தராசுல ரெண்டு பேத்தையும் சரிசமமா வச்சுட்டு நீங்க பாப்பீங்கன்னு அர்ஜுனன் கிருஷ்ணர் கிட்ட சண்டை போடுறாரு. இவருக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. அர்ஜுனன் கிட்ட சொல்றாரு, உனக்கு சொன்னாலாம் புரியாது, வா நடைமுறையில செயல்படுத்தி காட்டினாதான் உனக்கு புரியும், நீ வா நான் காட்டுறேன் அப்படின்னு கூட்டிட்டு போற. ரெண்டு பேரும் மாறு வேஷம் போட்டுறாங்க, அந்தனரா மாறிடுறாங்க. முதல்ல யுதிஷ்டர் கிட்ட போறாங்க. ஐயா நாங்க யாகம் பண்றதுக்காக உங்களுடைய ஊருக்கு வந்திருக்கோம், எங்கயாவது நல்ல சந்தன கட்டைகள் இருந்தா எங்களுக்கு தயவு செஞ்சு கொண்டு வந்து கொடுங்க, உங்களுடைய ஊர்ல எங்க தேடியும் சந்தன கட்டை கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. யுதிஷ்டர் சொல்றாரு, நீங்க எல்லாம் வெயிட் பண்ணுங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன், என்னுடைய ஆட்களை அனுப்புகிறேன், எங்கேயாவது சந்தன கட்டைகள் இருந்தால் என்னுடைய ஆட்கள் மிகப்பெரிய வல்லவர்கள், அவர்கள் அந்த சந்தன கட்டையை கொண்டு வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு. கிருஷ்ணர் தன்னுடைய மாய சக்தியினால எல்லா சந்தன கட்டையும் மறைச்சிடுறாரு. அந்த ஊர்ல மட்டும் இவருக்கு திறமை இருந்திருந்து இல்ல கொடுக்கணும்னு உண்மையான எண்ணம் இருந்திருந்தா பக்கத்து ஊருக்கு கூட போய் எடுத்துட்டு வந்திருக்கலாம். அங்க தேடுறாங்க, கிடைக்கல. வந்து இவர் சொல்றாரு, கிடைக்கலைங்க, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, நாங்க என்னுடைய ஆட்களை அனுப்பிச்சு விட்டு எடுத்துட்டு வரோம்னு சொல்றாங்க. அந்தனர்கள் ரெண்டு பேரும், இல்லைங்க எங்களுக்கு டைம் ஆச்சு, நாங்க போறோம், பாக்கலாம், இன்னொரு நாள் பாக்கலாம்னு வந்துடுறாங்க. அர்ஜுனனுக்கு ஒரே சந்தோஷம், நீ பார்க்கலாம், நீ இதே மாதிரி மாய வித்தியை கர்ணன் கிட்டவும் காட்டுவ, என் அண்ணனாலேயே கொடுக்க முடியாதத கர்ணனால எப்படி கொடுத்துட முடியும் அப்படின்னு அவருக்குள்ள உள்ளூர ஒரு உணர்வு. அடுத்தது நேர கர்ணனுடைய மண்டபத்துக்கு போறாங்க. ஒரு 10 நாட்கள் மிகப்பெரிய மழை பெய்து எல்லாமே ஈரமா இருக்கு. கர்ணன் சொல்றாரு, உள்ளுக்குள்ள போனனும் கர்ணன் வந்து வாங்க வாங்க, என்ன இப்படி நினைச்சிட்டு வந்துட்டீங்கன்னு நடுராத்திரியில் எழுந்து வந்து கூட அவர்களுக்கு உணவு கொடுத்து உடை கொடுத்து தங்குவதற்கு இடம் கொடுத்து அப்பதான் கேட்கிறாரு, என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்னு. நாங்க 2 பேரும் அந்தனர்கள், உங்களுடைய ஊர்ல யாகம் பண்ண வந்திருக்கோம், எங்கயாவது சந்தன கட்டை இருந்தா, நனையாத சந்தன கட்டை இருந்தா கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா நாங்க யாகம் பண்ணிடுவோம்னு கிருஷ்ணரும் அர்ஜுனரும் கேட்கிறாங்க. இருங்க ஒரு 5 நிமிஷம் வந்துடுறேன் அப்படின்ட்டு போனவர் கை நிறைய சந்தன கட்டையை எடுத்துட்டு வர்றார். இவங்க எடுத்துட்டு ஒரே ஆச்சரியம், ஏன்னா மழை பெய்ய வச்சிருக்காங்க, 10 நாளா எல்லா கட்டைகளும் நினைச்சிருக்கு, சந்தன கட்டையில வெறும் விறகு கட்டை கூட கிடைக்க முடியாத ஒரு சூழல்ல நீ எங்க இருந்து அந்த சந்தன கட்டையை எடுத்துட்டு வந்த அப்படின்னு கேட்டா, இது என்ன பிரமாதம், நீங்க சொன்னோடனே டக்குன்னு எனக்கு ஞாபகம் வந்தது என்னுடைய கட்டில், என்னுடைய மாட மாளிகையில அங்கங்க இருக்கக்கூடிய சந்தன கட்டைகள், அதையெல்லாம் வெட்டி நான் எடுத்துட்டு வந்துட்டேன், இது போதுமா இன்னும் வேணுமா அப்படின்னு கேட்டாரா கர்ணன். அப்பதான் கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு ஒரு பாடம் சொன்னாராம். தானமும் தர்மமும் எப்படி இருக்கணும்னா, நம்ம நினைப்போம் பாருங்க, கோவிலுக்கு போய் அன்னதானம் போடுங்க, அப்பதான் நம்மளுக்கு வந்து அடுத்த ஜென்மத்துல நல்ல லைஃப் கிடைக்கும், சொர்க்கத்துல இடம் கிடைக்கும். எதுவுமே கிடைக்கணுங்கிற எண்ணத்தோடய செய்யக்கூடிய எந்த விஷயங்களும் தானமும் கிடையாது, தர்மமும் கிடையாது. உன்னுடைய அடி மனசுல ஒருத்தங்க வந்து கேட்டதோ கொடுக்கணும் வருது பாருங்க ஒரு தாட், எதுலயும் எழுதக்கூடாது, படிச்சதுனால அந்த எண்ணம் நமக்கு வரக்கூடாது. இதை நான் படிச்சேன் அதனால நான் செய்யறேன், இதை நான் செஞ்சா எனக்கு இது கிடைக்கும், அப்படி எல்லாம் செய்யக்கூடிய எந்த செயல்களும் தானமும் கிடையாது, தர்மமும் கிடையாது. அடி மனசுல அது உள்ளூர இருக்கணும். ஒருத்தர் வந்து கேட்கிற போது எடுத்து அப்படி கொடுத்துடணும். அப்படி வாழும் கர்ணனாக வாழ்ந்து கொண்டிருப்பவர் தான் அசோக் குமார் ஐயா அவர்கள். எப்பவுமே அவர் வந்து இல்லைன்னு சொன்னதில்லை. ஒரு விஷயம் அதே கர்ணன் கதையில உண்டு. என்னையா இடது கையில தானம் கொடுத்துட்டா வலது கைக்கு மாத்தி கொடுக்கறதுக்குள்ள மனசு வேணான்னு தோணிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு ஒரு விஷயம் உண்டு. உண்மைதாங்க,
நீங்க நிறைய நல்லா நினைச்சு பாருங்களேன், கோவிலுக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுக்கலாம் அப்படின்னு நினைப்போம். ஒரு வாரம் டைம் இருக்கும், வந்து கேட்போம் 10,000 ரூபாய் இல்ல ஒரு 5,000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு தோணும். இப்ப கொடுக்க வேணாம், நீங்க கோவிலுக்கு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனா கோயிலுக்கு ஒரு 3,000 ரூபாய் கொடுத்தா பத்தாது, அடுத்த வருஷம் கொடுத்துக்கலாம். நம்ம மனசு இருக்கு பாருங்க, நமக்கு முதல்ல நம்மளே நியாயஸ்தர்களாக இருக்கணும். அப்புறம் எப்படி நம்ம மத்தவங்களுக்கு நியாயஸ்தரா இருப்போம். ஆனால் இங்கே மேடையில வீட்டிருக்கக்கூடிய அசோக்குமார் உள்ளிட்ட தலைவர்கள் கேட்கிற போது மறுக்காமல் கொடுக்கக்கூடிய வாழும் கர்ணனாக இருக்கக்கூடிய கொடைவள்ளல்கள், அவர்களால் தான் நம்முடைய சமுதாயம் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த சட்ட போராட்டமும் மட்டுமல்ல, இனி நம் சமுதாயத்திற்கு எது ஏற்பட்டாலும் அதையெல்லாம் முறையான ஒரு மிக பெரும் சட்ட போராட்டம் நடத்தி கூட வெற்றி கண்டு நம்முடைய கைகளிலே அவர்கள் கொடுத்து விடுவார்கள். நாம் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், கிடைக்கிற போது கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் கேட்பதற்கு தகுதியை விட மேலே இருக்கக்கூடியவர்களாக இருந்து விட்டால் உண்மையிலேயே அந்த உதவிகள் யாருக்கு போய் சேர வேண்டுமோ அவர்களுக்கு அதை விட்டுக் கொடுக்க வேண்டும். என்ன கிடைச்சாலும் நம்ம வாங்கி வச்சுக்க கூடாது. நம்ம மேல இருந்தா இல்லாதவங்களுக்கு அது போய் சேர்வதற்கான உதவியை நம்ம செய்யணும். நம்ம சமுதாய மக்கள் லட்சக்கணக்கான நபர்கள் தமிழ்நாட்டிலே இருப்பதாக சொல்கிறார்கள். அத்தனை பேரும் மிக ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் ஐயா சொன்னது போல நம்ம ஆட்கள் யாராவது தொழில்கள் செய்து கொண்டிருந்தால் முதல் வாய்ப்பை அவர்களுக்கு கொடுங்க. என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, ஒரு தையல் கடை வச்சிருக்காங்களா, உங்க வீட்டு பக்கத்துல வச்சிருக்காங்களா, அவங்க கிட்ட கொடுங்க. ஒரு அரிசி கடை வச்சிருக்காங்களா, உங்க வீட்டு பக்கத்துல இருக்காங்களா, நீங்கள் வாங்குகிற அரிசியின் வாய்ப்பை அவர்களுக்கு கொடுங்க. ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்களா, நீங்க ஒரு வீடு கட்ட போறீங்களா, ஏங்க எவ்வளவு பிசினஸ் போரம்ல இருக்கோம் நம்ம. இங்க எத்தனை பேர் லைன்ஸ் ரோட்டரி இல்ல வேற வேற போரம்ல இருக்கீங்கன்னு தெரியாது. அங்க என்ன விஷயம் சொல்லி கொடுக்குறாங்க, நம்மளுடைய நெட்வொர்க்கை டெவலப் பண்ணிக்கணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. எதுக்கு? ஒரு நெட்வொர்க் ஆல் ஓவர் த ஏரியாஸ்ல பரவுகிற போது நம்மளுடைய தொழிலை மற்றவங்களுக்கு நம்ம அறிமுகப்படுத்தும், மற்றவர்களுடைய தொழிலை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒருவருக்கு ஒருவர் அறிமுகமாகிற போது நம்ம செய்கிற பிசினஸ் மூலியமா வரக்கூடிய வாய்ப்புகளை அவர்கள் நமக்கு கொடுக்கணும், நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். ஆனா எனக்கு தெரிஞ்சு நம்மளுடைய சமூகத்துல அது கொஞ்சம் குறைவா இருக்கிறதா தான் நான் ஃபீல் பண்றேன். அதனால தயவு கூர்ந்து எந்த தொழில்களை செய்திருந்தாலும் எந்த சேவை அமைப்போடு நீங்க இருந்திருந்தாலும் முதல் வாய்ப்பை நம்மவர்களுக்கு நீங்க கொடுக்கணும்னு கேட்டுட்டு எனக்கு இந்த வாழ்த்துறை வழங்க வாய்ப்பளித்த கோவை மாவட்ட ஆயுர வைசியர் சங்கத்தை சார்ந்த தலைவர் உள்ளிட்ட பெருமக்களுக்கும் முக்கியமா சிவஞான சிதம்பா அவர்களுக்கும் மனதார வாழ்த்துக்களையும் நன்றியையும் ராஜராஜன் அவர்களை வரவேற்பதில் பெரும்